ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கணேஷ் காந்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான வீக்கெண்டு நம்ம இருக்கோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ரேஞ்சை ரீச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஒரு சின்ன பயமும் இருக்கும். ஏன்னா அதிகபட்சமான நியூ ஹையை ரீச் பண்ணதுனால மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுந்துருமா, மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும், நாம் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். எந்தெந்த பங்குகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல எடுத்துப்போம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 26,340 அப்படிங்கிற ரேஞ்சு அதிகபட்சமாக போயிருக்காங்க. இப்போ 26,328 ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே பொறுத்த வரைக்கும் 26,100ங்கிறது ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, 2600ன்னு வச்சு இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் லைனு இது வரையும் சப்போர்ட் லைனாக இருக்கும். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், இப்போ நான் கால் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னா இங்கே எங்கேயாவது நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் 2600 வரையும் வரும். அப்போ இது ஒரு பெரிய ஸ்டெப், பெரிய ஒரு பொசிஷன். ஸோ நான் எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. 2600 ஹிட் ஆன பிறகு கால் ஆப்ஷன் வாங்குறது ஒரு சேஃபஸ்ட் பொசிஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 26,400 ஸ்டாப் லாஸாக வச்சு புட் ஆப்ஷனை வாங்கணும். 2600க்கு டார்கெட் வச்சு அது ரிஸ்க் பேட்டர்னில் போயிடும். ஓகேங்களா, ஈஸி பெஸ்ட் சேஃபஸ்ட் பொசிஷன் அப்படின்னா 2600 ஹிட் ஆன பிறகு கால் ஆப்ஷன் வாங்குறது. அதே மாதிரி 26,430 இப்போ நான் 4 ஹவர் சார்ட் வைக்கிறேன், 4 ஹவர் கூட வரல, 1 டே சார்ட் வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்கு 401. ஸோ இந்த 401 ஹிட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வரலாம். ஒரு ட்ராப் வேணும்னா 420 425 வெறி அடிக்கலாம். 450 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹை. அடுத்த ஒரு ஸ்டேஜ், நியூ ஸ்டேஜுக்கு ஸ்டாமினாவுக்கு அவங்க எடுத்துட்டு போவாங்க. அப்படி எடுத்துட்டு ஐ மீன் பிரைஸ் ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுக்கலாம். சின்னதா சரிஞ்சாலும் பை ஆன் டிப் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ நிஃப்டி சப்போஸ் நல்லா இறங்குது, அந்த 26,100 இறங்குது அப்படின்னா நம்ம ஒரு சில பங்குகளை வாங்குறதுக்கு கவனம் செலுத்தலாம். அது என்னென்ன பங்குகள்ங்கிறத நம்ம டீப்பா பேசுவோம். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 26,450 பிரேக் அவுட் ஆகணும். அப்போதான் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டே ஆர்பிஐயோட நியூஸ்லாம் இருக்கு. ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி அப்டேஷனை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷமா யூஸ் பண்ணாத அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலையோ அவங்க எல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஜனவரி 5ஆம் தேதிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் கேட்வேலாம் கொஞ்சம் சேஞ்சஸ், யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஜனவரி 1ஆம் தேதி அது வந்து ரூல்ஸ் அது. ஸோ டிஜிட்டல் பேங்கிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட விஷயங்கள் எல்லாமே பேங்க் நிஃப்டியை நமக்கு where are you bank nifty? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நமக்கு ஹையர் ஸ்டேஜ் 60,977 வரையும் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அவங்க வாய்ப்புகள் இல்லை, கீழே இறங்கிடுவாங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்டேஜ் 61ன்னு வச்சுக்கோங்க. 61,000 அவங்க பிரேக் அவுட் ஆகாமல் சஸ்டெயின் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டு கீழே எடுத்துகிட்டு வரதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு 26,600 தாண்டாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எலெக்ஷன் டைமுங்கிறதுனால மார்க்கெட் கீழே விழாமல் சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி கிராஷ். ஐடிசி வந்து நல்லா டவுன் ஆச்சு. அவங்க அந்த டியூட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 14% கீழே இருந்தது. இப்போ போய் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க எப்போ வேணும்னாலும் வாங்கலாம், வாங்குறதுல பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து டிவைடெண்ட் தான் நம்ம நோக்கம். ஓகேங்களா, இது வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தானுங்களே, அதனால டிவைடெண்ட் தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால் வாங்குறதால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஷார்ட் டேர்ம் பீப்புள்ஸ் விட்டுருங்க. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த கம்பெனி கிடைக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட 312 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலே ஏற முயற்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ 312 வந்த பிறகு அதே சமயம் நிஃப்டியும் மேலே ஏறிட்டு முடிஞ்சிருக்கும். இந்த நியூஸ் எல்லாம் இப்போ இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்து நியூஸால
சடனா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேல் பண்ண நேரம். இன்னுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்றதை பத்தி யோசிப்பாங்க. பயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அதனால டார்கெட் 312 வரையும் வரும். ஸோ புட் ஆப்ஷன் எடுக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம், ஒரு 0 எடுத்து ட்ரேட் பண்ணலாம். இந்த 312 ஹிட் ஆன பிறகு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகும்போது மார்க்கெட் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா வாலடைல் மூலியமா 250 வரையும் வந்துட்டு மறுபடியும் மேல தூக்கிடுவோம், உடனே சடனா தூக்கிடுவோம். புரியுதுங்களா? சோ அப்போ அந்த நேரம், அதாவது அந்த 312 வரையும் புட் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணலாம். அதாவது இப்போ வாங்குறீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை 312 டார்கெட் வச்சு 0 ஒன்று பிளே பண்ணலாம். 312 ரேஞ்ச் ஹிட் ஆன பிறகு, நியரஸ்ட் 312 ஹிட் ஆன பிறகு 0 கால் ஆப்ஷனை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு மார்க்கெட் வாலடைல்னு கீழே ரொம்ப தூரம் போகாது. ஓகே, கீழே மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே தூக்கிடுவோம். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 2 காலுக்கு, ஒரு கால் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, ஒரு புட் ஆப்ஷன் கிடைச்சிருக்கா. ஸோ அந்த ஐடிசி மேல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்தது கோல் இந்தியா பார்த்துருவோம். கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 7% கிட்ட ஒரு growth கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு பெஸ்டான இடம். ஸ்டாப் லாஸ் 369 வச்சுக்கோங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டார்கெட் 700 வரையும் போகணும். அதாவது இது வந்து 6 months டைம் பீரியட்னு எடுத்துக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸி டார்கெட் அப்படின்னு பண்ணி ஆல்மோஸ்ட் 463 வரையும் ஃபர்ஸ்ட் டார்கெட் எடுத்துட்டு வந்துருவாங்க. செகண்ட் டார்கெட் 496 வரையும் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? 450 416 வச்சுக்கோங்க. 495 வரையும் ஈஸி பீஸி, ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயா நம்ம வரலாம். ஏன்னா அப்போ ஈஸியா மூவ் ஆகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸாக வேணும்னா 413 வரையும் வச்சுக்கலாம், ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ்னா. ஆனால் பெஸ்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நல்ல இடம், சிறந்த இடம் இந்த 370 வரையும் 360 வரையும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமாக நம்ம பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம க்ரூட் ஆயில் மேலே ஒரு கவனம் செலுத்துவோம். க்ரூட் ஆயில் கொஞ்ச நாளாக நிஃப்டி மாதிரி தாங்க ஏற்றி ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய இருக்கு. பச்சை டெலிட் பண்ணாம வச்சிருக்கு. செல் சைடு இருக்காங்க. நேச்சுரலா க்ரூட் ஆயில் இப்போ தாங்க லைவ் உங்களோட சேர்ந்து தான் பார்க்குறேன். அதனால நான் பேசுறது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், கொஞ்சம் நிதானம் கவனிச்சு ஜூம் போறேன். வந்த பிறகு எப்போ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ இந்த மாதம் விட்டுருங்க ஃப்ரீயா. இல்லைன்னா 5000 இது ஹிட் ஆன பிறகு 5020 எப்போ ஹிட் ஆகுதோ, ஹிட் ஆன பிறகு கால் ஆப்ஷன் ஒரு 50 rupees ப்ரீமியம், அதாவது ஒரு 2000 3000 ரேஞ்சில் ஒரு ப்ரீமியம் வாங்கிக்கோங்க. அவங்க அடுத்தது மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் போவாங்க. அதே சமயம் ஒரு 4970க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா யோசிக்காம புட் ஆப்ஷன் இன்னொன்று வாங்குங்க. 4400ங்கிறது ஒரு நல்ல மூமெண்டா இருக்கும். நான் இப்போ பேசுறது இதுவுமே இன்ட்ராடே கிடையாது. இன்ட்ராடே எல்லாமே நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் பேசுறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ஆன மூமெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இன்ட்ராடே மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சின்னதாக இழுத்து தான் அடிப்பாங்கிறதுனால நமக்கு ப்ராஃபிட் பார்க்கறது கஷ்டம். நான் ஆல்ரெடி நிஃப்டி எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே கதை தான் க்ரூட் ஆயிலும் ஓடிக்கிட்டு இருக்கோன்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அடுத்ததான் நேச்சுரல் கேஸ் பார்த்துருவோம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பை ட்ரெண்ட் போகலாம். சப்போர்ட் லெவல் நமக்கு இப்போதைக்கு 322 இருக்கு. நான் இன்ட்ராடே மட்டும் பேசுறேன். 322 ரேஞ்சில் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா
அதாவது 322 ஸ்டாப் லாஸா 320 ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு ஒரு கால் ஆப்ஷனை வாங்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 340 வரையும் இருக்கு. இப்போ ஓப்பன் மார்க்கெட்டே 340 போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கால் ஆப்ஷனை பற்றி யோசிக்காதீங்க. அது மறுபடியும் அந்த லெவல் ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு டெலகிராம்ல போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபைன். ஸோ மீதி எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் குரூட் ஆயில் பேங்க் நிஃப்டி பேசிட்டேன், நிஃப்டியே பேசிட்டேங்க. ஸோ வேறு எதுவும் மற்ற நியூஸ்லாம் இல்லை. ஸோ முக்கியமான நியூஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ கோல் இந்தியா நம்ம நாளைக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் பிளான் பண்ணலாம். ஐடிசி ஒரு புட் ஆப்ஷன் 0 பிளான் பண்ணலாம். மேபி நம்ம ஐடிசி கொஞ்சம் லோவாக ஆன பிறகு ஒரு புட் ஆப்ஷனும் ட்ரை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூ ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன்ஸ் போகும். இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் போன வாரம் சேல் பண்ணதால மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பனில் ஆரம்பிக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் ஆரம்பிக்கலாம். மற்ற நியூஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.